Hello friends, welcome to my channel ArcGIS Map. இன்னைக்கு இந்த வீடியோவில் PowerBIல மேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேப்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தெரியும். ஒரு லொக்கேஷன் பேஸ்ட் டேட்டா இருந்தது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த லொக்கேஷன் பேஸ்ட் டேட்டாவை எடுத்து நம்ம இந்த மேப்பில் போட்டு நம்மளால் பர்டிகுலரான அந்த லொக்கேஷன் ப்ளஸ் அதோட வேல்யூஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேல்ஸ் வேல்யூவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ இது மாதிரியான நம்மளால் என்ன மெஷர் வந்து நம்மளால் பர்டிகுலர் லொக்கேஷன் டேட்டா வச்சு நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும், ஒரு இன்ட்ராக்டிவிட்டியாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் மேப் வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ மேப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் மேப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மேப், ஒன்று வந்து ஃபீல்டு மேப், ஒன்று அஷ்யூர் மேப், ஒன்று ஷேப் மேப். ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் மேப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன், லெஜெண்ட், லேட்டிடியூட், லாங்கிடியூட், பபிள் சைஸ் அண்ட் டூல் டிப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து போடணும். ஓகேங்களா? ஸோ ஜியோகிராஃபிக்கல் டேட்டா ஒன்று தான் அக்செப்ட் பண்ணோம், வேறு எந்த டைமென்ஷனும் அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டேட் நம்ம போட்டிருக்கோமோ அந்த டேட்டாக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிக்கிச்சு கரெக்டாக. ஓகேங்களா? ஈச் ஸ்டேட்டுக்கு. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம் டைமென்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் லெஜெண்டில் வந்து ரீஜன் கொடுத்துருக்கேன். ரீஜன் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆகிடும். எந்தெந்த ரீஜனோ அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு உண்டான கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான காலம்ஸ் நம்மக்கிட்ட இல்லை இந்த டேட்டாவில். ஸோ அதனால் நம்ம இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பபிள் சைஸ் அப்படின்றது என்னென்னா பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். ஆக்சுவலாக ஒரு மெஷர் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே என்ன பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னே வந்து இது மாதிரி நார்மலாக இருந்து பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் ரீஜனில் சேல்ஸ் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சிம்பிள் மேப் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் டூல் டிப்பில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ப்ராஃபிட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே தெரியுது. எந்த ரீஜன்னா வெஸ்ட் ரீஜனில், எந்த ஸ்டேட்னா கலிஃபோர்னியா. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மேப். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ ஃபார்மேட் கிளிக் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் நம்ம விட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துச்சு. மேப் செட்டிங்ஸ். ஸோ மேப் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டார்க் யூஸ் பண்ணுங்கள், டார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்னா லைட், கிரேனா கிரே. ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் தீம்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் அந்த மாதிரி நீங்கள் தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. எப்பவுமே டிஃபால்ட்டாக ரோடு தான் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜூம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு ஜூம் ஆகுது இல்லைங்களா? ஜூம் நம்மளுக்கு பண்ணி வரும். அதுக்கப்புறம் ஜூம் பட்டன்ஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். மேனுவலாக பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ஜூம் பட்டன்ஸ் அண்ட் லெஸ் பட்டன்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே, லேசோ பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். லேசோ பட்டன் அப்படின்றது நத்திங் பட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் மட்டும் செலக்ட் பண்ணால், இது மாதிரி லொக்கேஷன் செலக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் மட்டும் நம்மளுக்கு எனேபிளாக இருக்கும், மற்ற எல்லாமே டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லேசோ டூல் வந்து நம்மளுக்கு அதுதான் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பபிள். ஸோ பபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஆட்டோ, டேட்டா ரேஞ்ச் அண்ட் மேக்னிடியூட். ஸோ இது நீங்கள் எப்பயுமே அவைலபிள், அதாவது உங்களுக்கு அந்த நீட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மேக்னிடியூட் அண்ட் டேட்டா ரேஞ்ச், இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, ஸோ அதோட கலர்ஸ், இதுக்கு என்னென்ன கலர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரீஜன் கூட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கேட்டகரி லேபிள்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் திங்ஸுக்குண்டான கேட்டகரி லேபிள்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குண்டான கேட்டகரி லேபிள்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கும், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் மேப் அப்படின்றதுனால ரொம்ப ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு மேப் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஃபீல்டு மேப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சேம் லொக்கேஷன் நம்மளுக்கு ஸ்டேட்னு எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. லெஜெண்ட்லேயே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்டேட் எடுத்து போடுறதுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டையுமே நம்மளுக்கு எந்த ஸ்டேட் இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கிச்சு. முன்ன வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா. தான் ஃபீல்டு மேப் அப்படின்றோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது எனக்கு என்னென்னா ஈச் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் வேணும் அப்படின்னும் போது ஸ்டேட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க லெஜெண்டில் விட்டுருங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அசைன் ஆயிரும். ஓகேங்களா. ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட வேல்யூஸ் நம்ம பார்க்கணும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க டூல் டிப்பில் போட்டுடலாம். ஓகே. என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ நீங்கள் டூல் டிப்பில் போட்டிங்க அப்படின்னு நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும் அதோட பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஃபைன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு மேப். ஓகேங்களா. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபீல்டு கலர்ஸ் ஓகே சைஸ் அண்ட் ஸ்டைல் எல்லாமே சேம் தான். மேப் செட்டிங்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். அந்த சிம்பிள் மேப் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்குண்டான அதே மேப் செட்டிங்ஸ் தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஜஸ்ட் இது ஃபில் பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாட்ஸ் ப்ளாட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு எதுவுமே கிடையாது ஃபீல்டு மேப்புக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் எனி திங். ஸோ ஆக்சுவலி ஃபீல்டில் இது பேசிக்கில் இருக்கிறது என்னவோ அதே தான் ஃபீல்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அளவுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல தேவையில்லை ஆக்சுவலி. ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஈச் ஸ்டேட்டுக்கு உங்களால் ஹோவர் பண்ணி உங்களோட வேல்யூஸை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் மேப் அப்படின்றது பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ArcGIS மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ArcGIS வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் இன் டு ArcGIS அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சைன் இன் இருந்ததுன்னா நீங்கள் சைன் இன் கொடுத்துக்கலாம். இல்லைனா கண்டினியூஸ் கெஸ்ட் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ இப்போ என்கிட்ட இது சைன் இன் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் கண்டினியூஸ் கெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கெஸ்ட்னு கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷுவல் வந்து நம்மளுக்கு மேப் விஷுவல் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் டேட்டா வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே. சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே. கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஜியன் வந்து எடுத்து கொடுத்துக்கிறேன். ஓகே. கலர் வந்து பார்த்திங்கன்னா ரீஜியன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ பார்த்திங்கன்னா ரீஜன் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா வந்து நம்மளுக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஈச் ரீஜன் வந்து காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது இதோட அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ ArcGIS அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட ரியல் டைம் மேப்ஸ் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் இங்கே வந்து நம்ம எம்பெட் பண்ணி நம்ம இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நம்ம தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்டேட் சூஸ் பண்ணியிருக்கீங்க PowerBIயில். ஓகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றது நம்மளுக்கு காமிக்குது. இதோட கலர் பேட்டர்ன்ஸ் வித் ரீஜன் வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் லேயர். ஓகேங்களா. இந்த லேயரோட டைப் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இப்போ லொக்கேஷன் இது இந்த கலர் கொடுத்தா இது மாதிரி மாறிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த கலர் ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜன் தகுந்த மாதிரி இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் லேயர் வந்து ஸ்டேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டைலிங் ஆக்சுவலி. ஓகேங்களா. சிம்பிள் ஸ்டைலிங் பார்த்திங்கன்னா அவுட்லைன்ஸ் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இதோட கலர் பேட்டர்ன்ஸ் நீங்கள் எதோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் அது மாதிரி மாறுது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கலர்ஸ்னு உங்களுக்கு இது மாதிரி வேணுமா இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அதோட அவுட்லைன்ஸ் எவ்வளோ வேணும் அதோட பிடி எவ்வளோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸோ லேபிள்ஸ். ஸோ லேபிள்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு மேப்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களால் லேபிள்ஸை வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இங்கே உங்களால் என்ன பண்ண முடியும் லேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் லேபிள்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா எனேபிள் லேபிள்ஸ் கொடுத்துமே ஸ்டேட் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஸ்டேட்டுக்கு உண்டான அந்த பர்டிகுலர் வேல்யூ எனக்கு காமிக்குது. இதுவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வேணும் அப்படின்னா ரீஜன் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இதிலே நம்ம சேல்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா சேல்ஸ் வந்ததுன்னா சேல்ஸோட வேல்யூ நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி என்னென்னா கஷ்டமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு வேல்யூஸ் வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளால் காமிச்சிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது மெஷராகவும் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது டைமென்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்மளுக்கு ப்ளாட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி லேயர்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா லேயர் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் லொக்கேஷன் பவுண்டரிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸ்டேட்ஸ் வந்து கிராஃபிக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஏன்னா அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு காமிக்குது. எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா அப்டேட் எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அப்டேட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும் பாருங்கள்.
ஸோ மறுபடியும் நமக்கு அதே மாதிரி நம்ம இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரியல, மேபி கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியலை என்னன்ட்டு. ஓகேங்களா? நான் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேஸ் மேப். ஸோ இந்த பேஸ் மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எது மாதிரியான மேப் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரீட் மேப் அப்படின்னு கொடுத்தனா அந்த ஸ்ட்ரீட் மேப்புக்கு உண்டான தீமோடு நம்மளுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகிடும். பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த மேப் விட்டு பாருங்கள், பின்னாடி எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இது மாதிரி உங்களோட தீம் வந்து பேஸ் மேப்பு கொடுத்துக்க முடியும். பேஸ் மேப் பேக்ரவுண்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டூல். ஸோ உங்களுக்கு எது மாதிரி செலெக்ஷன் டூல் வேணும். ஸோ லேசர் டூல்லே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் மேப் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி லேசர் டூல் யூஸ் பண்ணி உங்களால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச். ஸோ நீங்கள் பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ணால் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் ஃபார் என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டேட் வைஸ் நான் அனலைஸ் பண்ணுறேன், பட் ஆனால் எடுக்கல, ஏன்னா மினிமம் வந்து ஃபைன் சொல்லியிருக்கு. ஸோ கிளிக் ஆட் பாயிண்ட் கொடுக்குறேன். ரன் அனாலிசிஸ். ரிசல்ட்ஸ் லேயர் cannot be created, select the location within the map boundary. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், within the map boundary வந்து நாங்கள் கொடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ within the 5 kilometers என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரன் அனாலிசிஸ் கொடுக்குறோம். மைல்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்றேன் மேபி. ஸோ இது மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், ட்ரைவ் டைம் இது எல்லாத்தையுமே உங்களால் இது என்ன பண்ண முடியும், உங்களால் இது பண்ணிக்க முடியும், கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் அந்த மாதிரி உங்களால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் இல்லை. ஸோ ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா the number of features in the layer cannot be greater than 5. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, cannot be greater than 5. ஸோ 5 அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணுவோம், பிளாட் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும், கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் சொல்லுது. ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5 இருக்கிறதுனால நம்மளால் இந்த ஃபீச்சர் வந்து பார்க்க முடியல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரேடியஸ்குள்ளே எத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ், பாப்புலேஷன், இன்கம், ஏஜ், ஹவுஸ் ஹோல்டு, ஹவுசிங். ஸோ இது மாதிரி மல்டிபிள் க்ரைட்டீரியாவில் நம்மளை என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால் அந்த மேப்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது PowerBI டேட்டா லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் டேட்டா சிமிலர் டு தட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இது மாதிரி மார்க் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும், பர்டிகுலர் அந்த சிம்பிள் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் ஒர்க் ஆகல கரெக்டாக. ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக 49 rows அனாலிசிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து என்டர்பிரைசஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். என்டர்பிரைஸ் லாகின் தானே ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் இருந்தாலும் உங்களால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பர்டிகுலர் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஆர்க் மேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆர்க் மேப்பில் உங்களால் மேப் அங்கேயே க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேப் மேப் பார்த்துடலாம். ஓகேங்களா? PowerBIயில் ஷேப் மேப் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஷேப் மேப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஷேப் மேப் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் சிட்டியோ இல்லை ஸ்டேட்டோ உங்களால் என்ன பண்ண முடியும், கலர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இன்ட்ராக்டிவிட்டியாக உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா PowerBI டெஸ்க்டாப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். PowerBI சர்வீஸ் அண்ட் மொபைலில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இதோட அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டேட் நான் எடுத்து லொக்கேஷனில் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஸ்டேட் எடுத்து லொக்கேஷனில் போட்டதும் பார்த்திங்கன்னா எனக்கு யூஎஸ் மேப் தான் வருது. ஏன் அப்படின்னா PowerBIயில் டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா யூஎஸ் மேப் தான் மேப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம கஸ்டமாக மாற்றணும். ஓகேங்களா? கஸ்டமாக நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்தியா மேப்புக்கு வந்து நம்ம அசைன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேப் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மெட்டில் மேப் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதனால தான் நமக்கு யூஎஸ்ஏ ஸ்டேட்ஸ்க்கு வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் மேப் அப்படின்னு கொடுத்துங்க. கஸ்டம் மேப்னு கொடுத்ததுமே ஆட் ஏ மேப் டைப் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு இந்த ஆட் மேப் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசன் ஃபைல், அதாவது ஷேப் ஜேசன் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஜேசன் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட் மேப் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்தியா ஷேப் ஜேசன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா மேப் கிடச்சிருங்க. அழகா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்,
மேபி நான் வந்து என்னென்னா ரூரல் அப்படின்றத எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க கலர் சேச்சுரேஷனுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றத எடுத்து கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கலர் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கலர் பண்ணி காமிக்குது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் பேஸ்ட் ஆன் த லெஜெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணி காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோவர் பண்ணும்போது தெரியும் சம் ஆஃப் ரூரல் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு ஸ்டேட்டாகவே நம்ம தனித்தனியாக ஜூம் பண்ணிக்க முடியும். இது மூணுமே எனேபிள் பண்ணிக்க, ஆட்டோ ஜூம் ஆன் செலெக்ஷன், மேனுவல் ஜூம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து இங்கே அதில் போடுறேன்னு வச்சுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அஸ்ஸாம் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அஸ்ஸாமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அஸ்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு அழகாக அந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும் உங்களுக்கு காமிக்குங்க. பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக காமிக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத், ஹரியானா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் மேபி தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். அந்த தமிழ்நாடு பாருங்கள் உங்களுக்கு அழகாக அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்மளுக்கு கலர் பண்ணி காமிக்கும். இதில் சிட்டிஸ் அதிகமாக இருந்தால், அதாவது தமிழ்நாடோட சிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த சிட்டிஸோட பிரேக் த்ரூவும் இதில் உங்களுக்கு காமிக்கும் அழகாக. ஓகேங்களா, ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜேசனில் வந்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு சிட்டிஸ் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு இருக்கணும் ப்ளஸ் சிட்டிஸ் அதோட பிரேக் த்ரூ இருந்தது அப்படின்னா உங்களால் ஈச் சிட்டிஸை வந்து இங்கே பிரேக் த்ரூ பண்ணி இது அழகாக காமிக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபர்தராக ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரியான அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் மேப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த என்டையர் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேப்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.